மைக்கேல்ன்றவன் நல்ல போதையில அங்க இருக்கிற ஒரு ரூம் டோருக்கு முன்னாடி கட்டையை வச்சுட்டு போயிடுறான். அப்ப ஸ்டீம் பாத் எடுத்துட்டு இருந்த ரீனா வெளியே போகிறதுக்காக டோரை திறக்கிறா. ஆனா அந்த கட்டை வச்சிருக்கிறதுனால டோரை திறக்க முடியல. அப்ப ஜாமியா அந்த டோர் ஓபன் பண்ண வேகமா ட்ரை பண்ண அது நல்ல லாக் ஆகிடுது. இதனால 3 பேரும் டோர் ஓபன் பண்ண சொல்லி மைக்கேல கூப்பிடுறாங்க. ஆனா அவன் சரக்கு அடிச்சிட்டு நல்ல போதையில தூங்கிட்டு இருக்கான். இப்போ ரூம்ல இருக்கிற டெம்பரேச்சர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால ஜாமி உடன் ஸ்பூனை வச்சு ஸ்டவ்வுக்கு மேல இருந்த ஒரு கல்லை எடுத்து அதை ஒரு பக்கெட்ல தண்ணி ஊத்தி அந்த கல்லை உள்ள போட்டு அதை கூல் பண்றான். அதுக்கப்புறம் கூலான கல்லை வச்சு டோர்ல இருக்கிற கிளாஸை கண்டினியூவா அடிச்சு எப்படியோ அதை உடைச்சிடறான். இதனால இவங்களுக்கு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்குது. அதை ஸ்மெல் பண்ணி இப்போதைக்கு நார்மல் ஆகுறாங்க. இப்படி இவங்க கஷ்டப்பட்டு இருக்க வெளியே இருக்கிற மைக்கிளும் நல்ல போதையில இன்னும் தூங்கிட்டே தான் இருக்கான். அதுக்கப்புறம் ஜாமி அங்க இருக்கிற டவல்ல கல்லை கட்டிட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு இருக்க கட்டையை ரிமூவ் பண்ண பாக்குறான். ஆனா என்ன முயற்சி பண்ணாலும் எதுவுமே பண்ண முடியல. இப்ப ரூம்ல இருக்கிற டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்ப அவனுக்கு பல்பை பார்த்த உடனே ஒரு ஐடியா வருது. அதனால பல்பை ரிமூவ் பண்ணிட்டு அவன் வச்சிருக்க உடன் ஸ்பூனை ஈரம் பண்ணிட்டு அதை அந்த பல்ப் ஹோல்டர்ல வைக்கிறான். அதனால ஷார்ட் சர்க்யூட் ஆகி கரண்ட் போயிடுது. ஆனா அந்த ஸ்டவ்ல இருக்கிற ஹீட்டர் அப்ப கூட ஆஃப் ஆகாம ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அப்ப அந்த ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்டு ஒரு டாக் அவங்க இருக்கிற பிளேஸுக்கு வருது. அதோட சவுண்ட் கேட்ட எல்லாரும் டாகால ஹெல்ப் கிடைக்குமான்னு கத்துறாங்க. அப்ப அந்த டாக் இவங்க டேஞ்சர்ல இருக்கிறாங்க தெரிஞ்சு அதோட ஓனர் கூப்பிடுது. ஆனா அவர் ராக்கெட் வரதுல பிஸியா இருக்கிறதுனால இந்த டாக் சொல்றது அவரால் புரிஞ்சுக்க முடியல. இப்ப ரொம்ப நேரமா ஹீட்ல இருக்கிறதுனால ரீனாக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வருது. அதனால அவளை காப்பாத்த ஜென்னா அவளை தூக்கி டவல்ல வச்சு லாக் பண்ணி அந்த டோர்ல இருக்கிற ஹோல் வழியா ஃப்ரெஷ் ஏரை சுவாசிக்க வைக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு எதாச்சியா வர அந்த டாகோட ஓனர் இவனோட சுச்சுவேஷனை பார்த்துட்டு ஹெல்ப்புக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அவங்களை காப்பாத்துறாரு.